வேத புஸ்தகத்திலே பரிசுத்த யாக்கோபின் நிருபம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். கப்பல்களை பாருங்கள், அவைகள் மகா பெரியவர்களாய் இருந்தாலும் கடும் காற்றுகளாலும் அடிக்கப்பட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்துக்கு நேராக மிகவும் சிறிதான சுக்காலான திருப்பப்படும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. யாக்கோபு நிருபக்காரர் சொல்கிறார், கப்பல்களை பாருங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எல்லாரும் கப்பல்களை பார்த்திருக்கோம். ஆனால் எல்லாரும் கப்பலில் பிரயாணம் பண்ணியிருக்க மாட்டோம். பஸ்ஸில் பிரயாணம் பண்ணியிருப்போம், ட்ரெயினில் பிரயாணம் பண்ணியிருப்போம், பிளெயினில் பிரயாணம் பண்ணியிருப்போம். இங்கே யாராவது கப்பலில் பிரயாணம் பண்ணணும் கை வைக்கும் பார்ப்போம். நான் கப்பலில் போயிருக்கிறேன். நீங்கள் போயிருக்கீங்களா பிரதமர்? எங்கே போனீங்க? கோவா. பாருங்க, அவர் கோவாவுக்கு போயிட்டு வந்திருக்காரு. ஏன்னா கப்பல் பிரயாணம் பண்ணவங்களுக்கு தான் இந்த வசனம் விளங்கும். கப்பலில் போனவங்களுக்கு கப்பல் பிரயாணம் என்பது சாதாரணமான ஒன்று அல்ல. நம்முடைய வாழ்க்கை என்பது ஒரு கப்பல் பிரயாணத்தை போலதான் இருக்கிறது. நம்முடைய ஜீவியம் ஒரு கப்பல் பிரயாணத்தை போல இருக்கிறது. அதனால்தான் அவர் யாக்கோபு நிருபக்காரர் சொல்கிறார், கப்பல்களை பாருங்கள். நம்ம வாழ்க்கையில கப்பலை போன்ற ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவைகள் மகா பெரியவைகளாய் இருந்தாலும் அவைகள் கடுங்காற்றால் அடிபட்டாலும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கப்பல்கள் சமுத்திரத்தின் வழியாய் போகும்போது, கடல் வழியாய் போகும்போது எந்த நேரம் காற்று வரும், எந்த நேரம் புயல் வரும், எந்த நேரத்தில் தென்றல் வரும் என்றெல்லாம் சொல்ல முடியாது. நன்றாய் போய் கொண்டிருக்கிற நேரத்தில் கப்பலுக்கு எது வேண்டுமானாலும் சம்பவிக்கலாம். ஆனால் கப்பலிலே ஒரு மாலுமி இருக்கிறார். அவர் எதற்கென்றால் எந்த ஒரு சூழ்நிலையிலும் அந்த கப்பலை அவர் திருப்புகிறவராய் இருக்க வேண்டும். அந்த கப்பலை நடத்துவதற்கு பேர் மாலுமி. அவர் பெருங்காற்றின் நடுவிலே, கடுங்காற்றின் நடுவிலே என்றெல்லாம் வேதத்தில் பார்க்கிறோமே. அப்படிப்பட்ட எல்லா நேரத்திலும் அதை பத்திரமாய் கொண்டு செலுத்துவதற்கு அவர் கவனமாய் இருக்க வேண்டும். இந்த நிலையில தான் அப்போஸ்தலனாகிய யாக்கோபு சொல்கிறார், அவ்வளோ பெரிய கப்பல், மகா பெரிய கப்பல், ஒரு சிறிய சுக்கானாலே அது திருப்பப்படும். எப்பொழுது திருப்பப்படும்? அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கிற இடம் எதுவோ, அந்த கப்பலை நடத்துகிறவர் போகும்படி யோசிக்கிற இடம் எதுவோ அவ்விடத்துக்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானாலே அது திருப்பப்படும். இதை மனதில் வைத்து செய்தியை கவனியுங்கள். ஆண்டுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே திருப்பு முனைகள் என்கிற இடங்கள் இருக்கிறது. திருப்பு முனைகள். அந்த திருப்பு முனைகள் என்பது அமைதியாய் போன ஒரு சில நிலைகள், தடுமாறுகிற நேரங்கள். சில வேளைகள் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இருக்கிற காரியங்களிலே திடீரென்று புயல் வீசுகிறது. அந்த புயல் ஒருவேளை வியாதியினுடைய புயலாக இருக்கலாம். சில நேரத்தில் குடும்பங்களிலே இந்த கொரோனா வியாதியை எப்படி வந்து பார்த்தீங்களா? ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு ஆணுக்கு வந்தால் அடுத்தது மனைவிக்கு வருது, மனைவிக்கு வந்தால் மகளுக்கு வருது, மகனுக்கு வருது, குடும்பத்துக்கே வருது. மற்றதெல்லாம் அப்படி கிடையாது. இந்த கொரோனா ஒரு ஆளுக்கு வந்தால் அந்த குடும்பத்துக்குள்ள அத்தனை பேருக்கும் வருது. சரி, அந்த குடும்பத்தோடு இந்த தொல்லை முடிஞ்சதுன்னு பார்த்தா அந்த தெருவுக்கே வருது. இந்த கொரோனா வராமல் இருக்கிறதுக்கு தகரத்தை போட்டு அடைச்சா வராமல் இருக்குமா? அங்கங்கே தகரம். இதுக்கு எவ்வளோ பணம் தெரியும்?
கொரோனா இல்லை, அந்த தகரத்தையும் ஏமாற்றி தான் போச்சு. விலங்குதான் அது. அதில் அது என்னென்ன ஆள் வரக்கூடாது. ஆளுங்க என்ன பண்ணாங்க, நான் பார்த்துட்டே இருந்தேன். அந்த தகரம் போட்ட இடத்துலலாம் இந்த சேட்பட்ட ஆட்கள் என்ன சொன்னாலும் கிடையாது. ஆமாங்க, உங்களுக்கு தான் தெரியும், நீங்களாம் சேட்பட்ட தான் இருக்கிறீங்க. அந்த தகரத்தை தள்ளி விட்டுட்டு அவங்க பாடு போகிறாங்க. ஸ்கூட்டருக்காரன் அப்படிதான், அந்த தகரத்தை தள்ளி வச்சுட்டு ஒருத்தன் தள்ளியை விட்டு அவங்க பாடு போயிட்டான். இது என்ன சொல்கிறேன், கொரோனா தகரத்துக்கு அடங்கலை, எதுக்குமே அடங்கலை. ஆனால் அதில் என்ன சொல்கிறேன், ஒரு காரியம் வரும்போது எல்லாவற்றையும் அது பாதிக்கிறது, எல்லா நிலைகளையும் பாதிக்கிறது. வாழ்க்கை என்பது அப்படிதான். சில நேரங்களில் ஒரு பிரச்சனையோடு முடிய வேண்டிய காரியம் பல பிரச்சனைகளுக்கு நேராக அது வழிநடத்தி விடுகிறது. ஒன்றுதானே இது முடிந்து போய்விடும் என்று நாம் நினைக்கிற எத்தனையோ விஷயங்கள் 1 10 மாறுகிறது, 10 100 மாறுகிறது. இப்படி ஒன்று போல அல்லது ஒரே ஒரு காரியமா முடிஞ்சுட்டா யாருக்குமே பிரச்சனை இல்லை. ஆனால் 1 10 மாறும்போது 10 100 மாறும்போது தான் அநேகருடைய வாழ்க்கையிலே கடுங்காற்றினாலே கப்பல்கள் முன்னேற முடியாது, வாழ்க்கையில் முன்னேற முடியாது. செய்தியை தயவு செய்து ஒரு 3/4 மணி நேரம் ஜெபசிந்தையோடு கேளுங்கள். இந்த செய்தியை பார்க்கிற சபையாருக்கும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் நான் சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு பிரச்சனைகளே வராது என்று யாரும் சொல்ல முடியாது. எனக்கு கஷ்டங்களே வராது என்று யாராவது சொன்னால் அவர்கள் பொய் சொல்றான்னு அர்த்தம். இன்னைக்கு தவறான உபதேசங்கள்லாம் நிறைய வருகிற இந்த காலத்தில் கவனமாக இருக்கு. எங்களுக்கு கஷ்டமே வராது, எங்களுக்கு பிரச்சனையே வராது என்றெல்லாம் சிலர் அது என்ன சொல்கிறது என்றால் பயங்கரமாய் பொய் சொல்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கை எல்லா சூழ்நிலைகள் நடுவிலையும் ஒரு சுக்கானாலே திருப்பி கர்த்தர் நம்மை நடத்துகிறார். விளங்குகிறது அவர்களுக்கு? எல்லா பிரச்சனை மத்தியிலையும் கர்த்தர் நம்மை நடத்துகிறார். 63 வயதாகிறது எனக்கு. இன்றைக்கு வரைக்கும் எத்தனையோ கஷ்டமான சூழ்நிலைகள், நான் தனித்திருக்கிற நேரங்கள், திருமணமாகாத காலத்திலும் பிரச்சனை தான், திருமணமான காலத்திலும் பிரச்சனை தான், இப்பொழுதும் பிரச்சனைகள் தான். ஆனால் இப்படிப்பட்ட எல்லா நேரத்திலும் நான் போகும்படி நினைக்கிற இடத்தில் என்னை கொண்டு போய் சேர்ப்பதற்கு ஒரு சுக்கான் இருக்கிறது. அல்லேலூயா. புரியும் நினைக்கிறேன். நான் எங்கே போக வேண்டும் என்று நான் நினைக்கிறேனோ அந்த இடத்தில் நான் போகுவதற்கு எனக்கு ஒரு சிறிதான ஒரு சுக்கான் இருக்கிறது. நான் போக யோசிக்கும் இடம், என்னுடைய லக்கு, என்னுடைய நான் எந்த இடத்துக்கு போகணும்னு நான் தீர்மானித்திருக்கணும், அந்த இடத்திற்கு போக விடாதபடி வருகிற ஒரு பிரச்சனை இல்லை, 10 அல்ல, 1000 அல்ல, லட்சம் அல்ல, அப்படிப்பட்ட எல்லா இடத்திலையும் ஒரு சுக்கானாலே திருப்பி ஆண்டவர் அந்த லக்கை போக வேண்டிய இடத்துக்குள் கொண்டு போய் சேர்க்கிறதற்கு நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் உதவி செய்கிறார். அல்லேலூயா. இங்க இருக்கிற உங்க வயதுக்கு, நான் என் வயதை சொன்னேன், உங்க வயதோட பாருங்க. உங்க வாழ்க்கையில எத்தனை பிரச்சனைகள், எவ்வளவு போராட்டங்கள், பலவிதமான வியாதிகள், பலத்த நஷ்டங்கள், பல காரியங்கள் உங்கள் வாழ்க்கையெல்லாம் வரும்போது ஆண்டவர் உங்களை நீங்கள் போக வேண்டிய இடத்திற்குள்ளே தேவன் உங்களை இன்றைக்கு வரைக்கும் ஆண்டவர் நடத்திக்கிட்டே வருகிறார். அல்லேலூயா. உங்களை அது எப்படி நடத்துகிறான்னா திருப்பி 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 நடத்துகிறார். இதை நீங்கள் ரொம்ப சுலபமாக நீங்கள் விளங்கிக்கணும். எப்படி தெரியுமா? இந்த திருவழியாக நீங்கள் போகிறீங்க, இந்த திருவழியாக நீங்கள் போகும்போது நான் எழுத்து பிரகாரம் இதை சொல்கிறேன், இதுக்கு ஆவிக்குரிய அர்த்தமும் இருக்குது. இந்த திருவழியாக போகும்போது கேடிஎம் கடை பக்கத்தில் ஒரு பெரிய கூட்டம், உங்கள் வண்டி போக முடியாதபடி அந்த கூட்டம் பெருங்கூட்டம் இருக்கிறது, அல்லது வாகனத்துடைய இடைஞ்சல் இருக்கிறது. நீங்கள் அவசரமாக வேலைக்கு போகணும், இத்தனை மணிக்கெல்லாம் நீங்கள் அந்த வேலை ஸ்தலத்தில் இருக்கணும். அந்த கூட்டத்தை பார்த்த உடனே ஐயோ நான் இத்தனை மணிக்கு வேலைக்கு போகணுமே, இந்த கூட்டம் எப்போ கலையும், நான் எப்போ போகணும்னு சொல்லி அங்கேருந்து நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்க மாட்டீங்க. உடனே உங்கள் வாகனத்தை திருப்பி எந்த வழியாக போயிடுவீங்க? 2வது தெரு வழியாக போயிடுவீங்க, அல்லது பிரிட்ஜுக்குள்ளே போகுது அப்படி போக பார்ப்பீங்க.
சரி, அங்கேயும் ஒரு கூட்டமா திருப்பி எங்க வழி, இந்த தகரம் அடைச்ச இடத்துலாம் என்ன பண்ணாங்க ஜனங்க, எங்க வழி இருக்குதோ அதை கண்டுபிடித்து தான் போக வேண்டிய இடத்துக்கு அவங்க போய் சேர்றாங்க. இல்ல நான் 1வது தெரு வழியா தான் நான் போவேன், நான் 2வது தெரு வழியா போக மாட்டேன், நான் பிரிட்ஜு கீழே போனா பேய் இருக்குது, 2வது தெரு வழியா போனா நான் கடன் வாங்கின ஆள் அங்க இருக்குது, அதனால அங்கெல்லாம் போக மாட்டேன். இந்த கூட்டம் எப்ப கலையுதோ அப்பதான் இந்த தெருவழியா போவேன்னா நீங்க வேலைக்கு போய் சேர முடியுமா குறிப்பிட்ட டைமுக்கு? அப்போ நாம் அங்க தீர்மானிக்கிறோம் நம்ம திருப்பி வேற ரூட்ல போகணும். இதே மாதிரி தான் வாழ்க்கையில நமக்கு சில பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் ஆண்டவர் நம்மை திருப்பி விடுவார். அல்லேலூயா. அதுக்கு தான் அந்த சுக்கம். அதை ஆண்டவர் நம்மை கண்ட்ரோல் பண்ணி நாம் அந்த காற்றினாலே அடிபட்டு நாம் நொறுங்கி போகாமல் இருப்பதற்கு அதை திருப்பி விடுகிறதுக்கு தான் அந்த சுக்கா. நீங்க உடனே சிக்கன் சுக்காவை நினைச்சிட்டு இருக்காதீங்க, மட்டன் சுக்காவை நினைச்சிட்டு இருக்காதீங்க. இதை ஏன் ஆண்டவர் வைத்திருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில? இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற சிலருடைய வாழ்க்கையெல்லாம் பாருங்களேன், ஒரு தோல்வி ஆயிட்டா இந்த தோல்விதான் என் வாழ்க்கை என்ற முடிவுக்கு வந்துடுறாங்க. ஒரு சில நாட்கள் முன்னதாக ஒரு சகோதரர் வந்து சொன்னார், ஐயா நான் நிறைய கடன் வாங்கியிருக்கிறேன், எனக்கு நிறைய கடன் இருக்கிறது. சரி, அதுக்கு என்ன? என்னுடைய வேலை போய்விட்டது, என்னுடைய வேலையை நம்பிதான், என்னுடைய வருமானத்தை நம்பிதான் கடன் கொடுத்தாங்க. எல்லா இடத்துலும் அப்படிதான். உங்க வேலையை நம்பி, உங்க வருமானத்தை நம்பி தான் என்ன கொடுப்பாங்க? கடனை கொடுப்பாங்க. அவர் அந்த இடத்துல சொன்னார், என்னுடைய வேலையை நம்பி, என்னுடைய வருமானத்தை நம்பி கடன் கொடுத்தாங்க. என்னுடைய வருமானத்தில் கடன் அடைச்சி மீதி என் குடும்பத்தை நான் நடத்தினேன். இப்போ இந்த கொரோனா காலத்தில் எனக்கு வேலை போச்சு, வருமானமும் போச்சு. எனக்கு வந்து குடும்பத்தை நடத்துறதை சமாளிச்சிருவேன், ஆனால் கடன் அடைக்கிறது எப்படின்னு தான் எனக்கு தெரியல, ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி வேதனையோடு கண்ணீரோடு சொன்னார். அப்போ நான் சொன்னேன், வாழ்க்கையில் இது போல அநேகர் இருக்கிறாங்க, ஆனால் கர்த்தர் உங்களுக்கு வேறு ஒரு வேலையை தந்து வேறு ஒரு வழியில் இந்த காரியங்கள்லாம் சரி செய்வதற்குரிய வழியை கர்த்தர் செய்வார், திருப்புவார் என்பதை நீங்க அறியணும். இந்த வேலை தான் எனக்கு கை கொடுக்கும் என்கிற நிலைக்குள்ளே ஆண்டு நம்மளை வைக்கல. இந்த வேலை கை கொடுக்காவிட்டால் இன்னொரு வேலையை ஆயத்தப்படுத்தி தர வேண்டிய வழி அவருடைய காரியம். அல்லேலூயா. அதை அவர் செய்வார். வாழ்க்கையிலுடைய நிலைகள் அப்படித்தான். ஒருவேளை இந்த வருமானம் இல்லாவிட்டால் இன்னொரு வருமானத்தை தேவன் தருவார். அது நீங்கள் தேவனோடு வைத்திருக்கிற மிக முக்கியமான தொடர்பு தான். அவரை தைரியப்படுத்தி அவருக்கு ஜெபம் பண்ணி அனுப்பினேன். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சில நேரங்களிலே நம்ம வாழ்க்கையிலே நம்ம நம்பியிருந்த வேலை நம்ம விட்டு போய்விடுகிறது. அது இந்த கொரோனா காலத்தில் சிலருக்கு வேலை செய்தாலும் சம்பளமும் கொடுக்கல, பிறகு தரனே ஏமாற்றிட்டாங்க, வருமானமும் இல்லை. அப்ப இவங்க வாழ்க்கையை எப்படி நடத்துவது? இவங்களுடைய வாழ்க்கையில தேவைகள் எப்படி சந்திக்கப்படுவது? பல நேரங்களில் திடீர்னு வேலை போயிடும். சில நேரங்களில் பாருங்க, நம்ம வாழ்க்கையில வியாதிகள் வந்து பேங்க்ல கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சிருப்பீங்க, ஒரு 4 லட்சம் 5 லட்சம் உங்க எதிர்காலத்துக்காக நீங்க வச்சிருப்பீங்க. ஆனால் சில நேரத்தில் வியாதிகள் வரும்போது பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது பார்த்த உடனே கேட்குறாங்க, உங்களுக்கு என்ன வேலைன்னு கேட்குறாங்க. நீங்கள் ரொம்ப பெருமையாக சொல்லுவீங்க, நான் பேங்க்கில் ஆஃபீஸர். உடனே அந்த டாக்டர் போகிறோம், இவருக்கு பேங்க்கில் இருக்கிற பணத்தெல்லாம் கரைப்போம். அதனால தான் சில ஆட்கள் உஷார், அவங்க நல்ல வேலையில் இருந்தால் நீங்கள் என்ன கூலி வேலைன்னுவாங்க. அதில் சிலர் உஷார் இருக்குது, அது வேற. ஆனால் அவங்க தான் செய்கிற வேலையை சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், நம்ம வேலையை சொன்னால் இவன் நம்ம பணம் போயிடணும். இது பொதுவாக நடக்குது. ஆனால் அவங்க இந்த மாதிரி எத்தனை பேரை பார்த்துருப்பாங்க. அது அடுத்தது. அப்போ ஒரு வியாதி வரும்போது சில வேலைகளில் நம்ம பேங்க்ல இருக்கிற அவ்வளவு பணமும் போயிடும். சில சமயம் அந்த பேலன்ஸ் மட்டும்தான் இருக்கும். அப்போ அந்த நேரத்தில் நமக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? ஐயோ, இந்த சூழ்நிலையில என்னுடைய எதிர்காலம் என்ன? கப்பல் இப்படிதான். சில நேரங்களில் இந்த கடும் காற்று அடிக்கும். ஆனால்
சுக்கானாலே திருப்புகிற கர்த்தர் இருக்கிறார். அந்த வார்த்தை அங்க இருக்குது. கடுங்காற்றுகளால் அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம். என்னுடைய லக்கு, என்னுடைய வாழ்க்கையிலே நான் எங்கே போய் சேர வேண்டும், அதை அடைவதற்கு இந்த கடுங்காற்று ஒரு தடையாயில்லாதபடி, இந்த 1000 பிரச்சனைகள் எனக்கு தடையாயில்லாதபடிக்கு, இந்த வருமான குறைச்சல் எனக்கு தடையாயில்லாதபடிக்கு, என்னுடைய கடுமையான சூழ்நிலைகள் எனக்கு தடையாயில்லாதபடிக்கு ஒரு சுக்கான் தேவை. இந்த காலங்களில் கவனிங்க, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே கர்த்தருடைய பிள்ளைகள், இது இல்லாமல் நம்ம வாழ்க்கையை வெற்றிகரமாக நடத்த முடியும். இங்க இருக்கிறவங்க எல்லாருடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வயதோடு பாருங்க, எத்தனை பிரச்சனை நடுவிலே நீங்க கடந்து வந்திருக்கிறீங்க, எத்தனை காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு ஜெயிக்க வழி திறந்திருக்கிறார். அல்லேலூயா. பல காரியத்தில் அப்படிப்பட்டவங்களாம் கர்த்தரோட தெளிய சொல்லுங்க. நமக்கெல்லாம் பிரச்சனைகள் இல்லாதனால இன்னைக்கு காலையில் சபைக்கு வரல. பல விதமான பிரச்சனைகள் நடுவில் நம்மை கர்த்தர் திருப்பி 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 நாம் அடைய வேண்டிய இடத்துக்கு கர்த்தர் நம்மை கொண்டு போய்கிட்டே இருக்கிறார். நம்மை ஆண்டவர் நடத்தி கொண்டே இருக்கிறார். இன்னும் நடத்த ஆண்டவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். அல்லேலூயா. சிலர் அந்த உலகத்தில் பாருங்க, தற்கொலைகள் பெருகி போச்சு. இந்த நாட்களில் கொலைகளை விட, மற்றவனாலே கொலை செய்யப்பட்டு மறிக்கிறவனுடைய எண்ணிக்கையை விட தற்கொலையினுடைய எண்ணிக்கை அதிகமாகிவிட்டது. ஏன் இவர்கள் தற்கொலை செய்கிறார்கள்? என்னுடைய வாழ்க்கை இதற்கு மேலே போவதற்கு வழி இல்லை என்கிற ஒரு தப்பான முடிவு அவர்களை தற்கொலைக்கு நேராக நடத்தி விடுகிறது. அதில் இந்த நாட்கள் இருக்கிற பரிதாபம் என்ன? படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் தற்கொலை செய்கிறார்கள். இவங்க, நான் உங்களுக்கு சொல்றேன், எல்லாம் கவனிங்க பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைங்க கையில் செல்ஃபோன். இந்த தற்கொலைக்கு காரணம் என்னன்னு சொல்கிறேன். பிள்ளைங்க ஏன் தெரியுமா தற்கொலை பண்ணுறாங்க? உங்களுக்கு தெரியுதோ தெரியலையே, நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஏன் இந்த பிள்ளைங்க தற்கொலை பண்ணுறாங்க. இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த யூடியூப்பில் பிள்ளைகள் பார்க்கிற படம் இருக்குது. அது என்ன படம் அதெல்லாம் தெரிஞ்சவங்க சொல்கிறேன். பிள்ளைகளுக்காகவே சிலதெல்லாம் வரும். தெரிஞ்சவங்க சொல்லுப்பா ஒன்றுதான்ப்பா சேமா. இந்த பிள்ளைகளுக்காக பிள்ளைங்க இன்ட்ரெஸ்டாக பார்ப்பாங்க தெரியுமா? என்னம்மா கேமு, இல்லை சில படங்களே இருக்குது. என்னப்பா அனிமல்ஸு, சில பெரியவங்க படமெல்லாம் இருக்குது. ஏதாவது கதை நாவலுக்கா பாருங்களே, அந்த ரொம்ப சின்ன பிள்ளை லிஸ்ட்டு சேர்க்கல, நீ என்னோட இப்போ பெரிய ஆளாயிட்ட. சரி, அந்த இந்த மாதிரி படங்களை அந்த பிள்ளைங்க பார்க்குறாங்க. ஒரு முறை என் பேத்திங்க 2 பேரும் அந்த டேப்பை வச்சு ஒரு படம் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. இவங்க என்ன தான் பார்க்குறாங்கன்னு கொஞ்சம் பார்த்துக்கிட்டே இருந்தேன். நான் அப்படியே கவனித்து என் பேத்திங்க இந்த 2 பேரும் அதுங்க பயங்கர ரெண்டும் அதை பாட்டு ஆப்ரேட் பண்ணி அதை பார்த்து நான் கொஞ்சம் கவனிச்சுக்கிட்டே இருந்தேன். என்ன தான் பார்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த படத்தில் பேய் வந்து அந்த கதையில் தற்கொலை பண்ணுற கதைகள்லாம் இருக்குது. அந்த படத்தை நான் ஒரு 20 நிமிஷம் அந்த பிள்ளைங்க பார்த்துட்டே இருக்கும்போது, அவங்க பார்க்குற அந்த கார்ட்டூன் படம், அந்த கதைக்குள்ளே அந்த சின்ன வயசுலேயே அந்த பிள்ளைகள் தற்கொலை பண்ணுற கதைகள்லாம் அதுக்குள்ளே இருக்குது. அப்போ தான் எனக்கு புரிஞ்சது, ஏன் இந்த படிக்கிற வயசில் இந்த பிள்ளைங்க தற்கொலை பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி வீடியோக்களை பிள்ளைகள் பார்க்குறாங்க. அந்த கதைக்குள்ள பேய் கதை, அந்த மாதிரி, அப்புறம் வெட்டுறது, கொலை பண்ணுறது, இதெல்லாம் பிள்ளைகளுக்கு படமாக இருக்கணும் சொல்லுங்க. இதெல்லாம் பிள்ளைகள் பார்க்குற படமா? இந்த பிள்ளைகளை இப்போ சொல்லாது தெரியும், ஆனால் சொன்னால் அமைக்கிட்டாங்க. இப்போ வேற ஒன்றும் கிடையாது, சொல்லி நம்ம ஏன் மாட்டிக்கணுங்க. நான் உடனே என் பேத்திட்டு சொன்னேன், ஆஃப் பண்ணு, நீ பார்க்குற படம் சரியில்லை. அதில் நான் 20 நிமிஷம் பார்த்தது சொல்கிறேன். அது கார்ட்டூன் தான், ஆனால் கொலை பண்ணுற மாதிரி சீன் வருது. அதில் லவ் சீன் வருது. பிள்ளைகள்லாம் இதெல்லாம் பார்க்கலாமா சொல்லுங்க? கார்ட்டூன் தான், பொம்மை படம் தான், ஆனால் கதை எதை காமிக்குது? 8ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் எதை பார்க்குறான்? 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் எதை பார்க்குறான்? அந்த கதைக்குள்ள தற்கொலை காரியம் படம் வருது. பொம்மை படம் தான், ஆனால் அந்த பொம்மை படத்துக்குள்ள எது வருது?
தற்கொலை வருது. அப்போ தான் யோசித்தேன், இந்த காலத்தில் இந்த பிள்ளைகள் ஏன் தற்கொலை பண்ணுறாங்க? பிள்ளைகள் பார்த்தீங்களா, அண்ணன் தம்பி சண்டை வந்தால் கையில் எதிர்க்குதோ எடுத்து மண்டையை போட்டு அடிச்சிடறான். இந்த எண்ணெய் எங்கிருந்து வந்து தெரியுமா? அவன் பார்த்த அந்த படம், அந்த வீடியோ. சிலவெல்லாம் கராத்தே. நான் இதெல்லாம் சொல்ல வேண்டியது இருக்குது. நான் முதல் ஆள் 2வது ஆள் பேசாமல் 3வது ஆள் வேறு மாதிரி பேசுவேன். ஒவ்வொரு ஆளாலும் கொஞ்சம் சில கருத்துக்கெல்லாம் நான் சேர்த்துக்கிட்டே வருவேன். ஏன்னா முதல் ஆளான ஆட்களுக்கு ஏற்றபடி ஆவியாளர் பேசுவார், 2வது ஆளுக்கு அற்றபடி ஆட்கள் பேசுவார், 3வது ஆளுக்கு உள்ள ஆட்கள்படி பேசுவார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நான் சொல்றேன், ஏன்னா இது ஆன்லைனில் பார்ப்பாங்க, எல்லாருக்கும் சேர்த்து சொல்றேன். உங்களுடைய பிள்ளைகள் செல்ஃபோன்லேயோ டேப்லேயோ லேப்டாப்லேயோ டிவிலேயோ, இது சின்ன பிள்ளைகள் கதை தான் பாஸ்டர்ன்னு சொல்லி கேர்லெஸ்ஸாக இருக்காதீங்க. அந்த படத்துக்குள்ளே தான் தற்கொலை சீன் வருகிறது, அந்த படங்களுக்குள்ளே தான் கொலைகள் வருகிறது, அந்த படத்துக்குள்ளே தான் திருட்டுத்தனம் என்ன, ஏமாற்றுறது என்ன, இதெல்லாம் அந்த பிள்ளைகளுடைய மனதில் வந்து சும்மா அண்ணன் தம்பி விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. கோவம் வந்த உடனே அந்த படத்தில் நாம் வந்து கையில் எடுத்து தம்பி மண்டையை உடைச்சிடலாம். இதுக்கு பேக்ரவுண்டு வேறு எதுவுமே கிடையாது, இதுதான். அதனால தான் சொல்கிறேன், உங்கள் பிள்ளைகள், நான் அன்னையோடு சொன்னேன், இனிமேல் என் பேத்திக்கு சொன்னேன், இனிமேல் இந்த மாதிரி படத்தை நீ பார்த்த டேபை கையில் கொடுக்க மாட்டேன். ஏன்னா அந்த பிள்ளைகள் படிப்புக்காக தான் கையில் டேப் கொடுக்குறோம். அது எனக்கு தெரியாது. ஆனால் அந்த கதை ஆரம்பிக்கும் போது இன்ட்ரெஸ்டாக போகும். உங்களுக்கு நீங்கள் நான் சொல்கிறத நீங்கள் வேணாம் இன்னைக்கு டெஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்கள் கையில் இருந்துச்சுன்னா பிள்ளைகளுடைய கார்ட்டூன் லவ் சீன்லாம் இருக்குது. சின்ன பையன் ஒரு பொண்ணை விரும்புகிறான், தம் தூண்டு பையன். அப்போ இந்த பிள்ளை பார்த்தா என்ன ஆகும்? ஓ இப்படி ஒன்று இருக்குதா? அது ஒன்று அப்புறம் சொல்லுது, 5ஆம் கிளாஸ் போனாலும் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது. இதுக்கு காரணம் பேக்ரவுண்ட் எங்கே இருக்குது? இங்கே தான் இருக்குது. இப்போ செய்தியை கவனிங்க. எந்த காலத்தில் இல்லாதவர்கள் தற்கொலை. நீட் எக்ஸாம் எத்தனை பேர் செத்துக்கிறாங்க. நான் சில நேரத்தில் சொல்லுவேன், ஏய் அந்த பரீட்சையில் நான் என்ன, உனக்கு வேறு வழியில் கற்று உன்னை உயர்த்துவோம். ஹல்லேலூயா. இன்னொரு பையன் செல்ஃபோன் அவங்க அப்பா வாங்கி கொடுக்குறேன், அம்மா உடனே தற்கொலை பண்ணிக்கிட்டான். அவங்க அப்பாட்ட செல்ஃபோன் வாங்கி கொடுக்குறது என்ன இல்லை, பணம் இல்லை. இதெல்லாம் ஆதரவு முடியாது, எனக்கு அந்த இதுதான் வாங்க. அவன் உடனே தற்கொலை பண்ணிக்கிட்டான். அதுக்காக சொன்னேன், இந்த பேக்ரவுண்டெல்லாம் அதற்குள்ளே தான் இருக்குது, வேற எங்கேயும் கிடையாது. வேற எங்கேயுமே அடிச்சு சொல்லுவேன், ரொம்ப கவனமாக இருக்கு. பிள்ளைகளுடைய மைண்டு கெட்டதே இந்த மாதிரி படங்கள் தான். நீங்க சும்மா கண்ணு காணாமல் இருக்கிறாரு, வாட்ச் பண்ணிட்டே இருந்திருப்பாரு. ஒரு பையன் டிவியை தெரியாம உடஞ்சி போச்சு, நீங்க நியூஸ்ல பார்த்துருக்கீங்க. அவங்க அம்மா அப்பா ரொம்ப அவனை கண்டிச்சு வளர்க்குறவங்க, அந்த பயம் அவனுக்கு இருக்கும் போல இருக்குது. தெரியாம டிவி உடஞ்ச உடனே அவங்க அம்மா அப்பா வந்து அவனை அடிப்பாங்க சொல்லி அந்த டிவி உடஞ்சதுக்காகவே அவன் தற்கொலை பண்ணிக்கிட்டான். பாருங்க, சின்ன சின்ன விஷயங்கள்ல பிள்ளைகள் சாகுறாங்க. இதெல்லாம் நான் சொல்றதெல்லாம் கதை விடுறேன்னு நினைக்காது. பேப்பர்ல வந்த நியூஸ் இதெல்லாம் பிள்ளைகளை குறித்து ஜாக்கிரதையா இருக்கு. ஒரு பையனுக்கு பாட விளங்கலையா, ஜூம் கேமரால பாட விளங்கலையா, அவன் செத்து போனான். கர்த்தருடைய பிள்ளைகளை கவனிங்க. இன்னைக்கு அநேக பிள்ளைகள் வாழ்க்கையினுடைய அந்த வேல்யூவை, அதனுடைய மேன்மையை தெரியாம தங்களே தன் ஜீவனை மாய்த்து கொள்றாங்க. இந்த கால வழியில இன்றைக்கு பெரியவர்களுடைய இப்படிப்பட்ட துயர சம்பவங்களை விட சிறு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற அந்த துயர சம்பவங்கள் அதிகமாக பெருகிவிட்டது. அதில் ஒன்றை சொல்லிட்டு நான் அடுத்த பகுதிக்கு போக விரும்புகிறேன். உங்கள் பிள்ளைகள் சண்டே கிளாஸ்க்கு வரணும், உங்கள் பிள்ளைகள் ஆராதனைக்கு வரணும்னு சொல்கிறது தெரியுமா? இப்போ நான் பேசுகிறேன் பாருங்கள், இதை அந்த பிள்ளைகள் கவனிக்கும் போது தான் அவங்க திருப்பப்படுவாங்க, அவங்க எண்ணம் மாறும். ஒரு பிள்ளை வந்து என்கிட்ட சொன்னான், பாஸ்டர் என் வாழ்க்கையில் என்னுடைய படிப்பு இவ்வளோ மோசமாக போச்சு, அதனால் நான் படிப்பை நிறுத்திடலான்னு இருக்கேன். நான் சொன்னேன், நீ நிறுத்தாத,
உங்களுக்கு அடுத்த வழி என்னன்றதை கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்ல அதை செய், அதில் நீ முன்னேறு. நீ படிப்பை நிறுத்திட்டு என்ன பண்ண போற? நீ அடுத்த உன்னுடைய வாழ்க்கைக்கு ஏற்ற ஒரு நிலைக்குள்ளே கர்த்தர் நடத்துவதற்கு நீ கேள், கர்த்தர் உங்களுக்கு செய்வார். இப்படிதான், இதுதான் சுக்கான். உங்களுக்கு புரியும். நீங்க வரும்போது உங்களுக்கு கொடுக்குற பாருங்க ஆலோசனை, உங்களுக்கு கொடுக்குற பாருங்க தேவனுடைய செய்தி. இதுதான் உங்க வாழ்க்கை என்ன செய்கிறது? திருப்புகிற சுக்கான்கள். நீங்க சபைக்குள்ள ஏன் வருகிறீங்க? கடந்த திங்கட்கிழமையிலிருந்து இந்த வாரத்தின் முதல் நாள் வரைக்கும் நீங்க சந்தித்த எல்லா பிரச்சனைகளிலே சில இடத்திலே கடுங்காற்றிலே சிக்கப்பட்டிருப்பீர்கள். உங்களால் முன்னேற முடியாமல் போகிற சபைகள் வரும்போது வாரத்தினுடைய முதல் நாள் சபைக்குள்ளே வருகிறீர்கள். உங்களோடு கூட 1 மணி நேரம் நான் பேசுகிறேன் பார்த்தீங்களா வார்த்தைகள். இந்த 1 மணி நேர வார்த்தைகள் தான் உங்கள் வாழ்க்கையை திருப்பி மேம்படுத்துவதற்குரிய இடமாக சபை ஆண்டு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சபைகள் மட்டும் இன்றைக்கு இல்லாவிட்டால் அநேகுடைய வாழ்க்கை தங்கள் வாழ்க்கையிலே மாய்த்துக் கொள்வார்கள். அதனால்தான் சொல்லுகிறோம், சுக்கான் என்பது உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய சபை. நீங்க எல்லாம் நேரம் எடுத்து சபைக்கு வந்திருக்கிறீங்களே, இந்த வாழ்க்கையை எப்படி வாழ்வது? வாழ்க்கை என்பது பத்மன் என்ன சொன்னாரு? வாழ்க்கை என்பது எல்லாம் சொல்லுங்க. வாழ்க்கை என்பது போராட்டம். வாழ்க்கை என்பது போராட்டம். செத்துடு அப்படின்னா பண்ணாரு. நீங்க நிறைய பேர் என்ன போராட்டம் செத்துடணும். அப்படி எதுக்கு கிறிஸ்தவங்களா இருக்கணும்? அதுக்கு எதுக்கு நான் பைபிள் பேசணும்? நான் ஏன் ஊழியக்காரனா இருக்கணும்? நீங்க ஏன் சபைக்கு வரணும்? சபையில் வந்து காணிக்கை தசமாவும் போட்டு போறதுக்கா? என்ன வாழ வைக்கிறதுக்கா நீங்க வரீங்க? நீங்களும் நல்லா இருக்கணும், பேச நானும் நல்லா இருக்கணும். எப்போ? போராட்டத்தின் மத்தியில், உபத்திரவத்தின் மத்தியில், எதிர்ப்பின் மத்தியில் நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும். அதுக்கு தான் ஆண்டவர் சபையை சுக்கான் மாதிரி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நீங்க சிறிய சபையில் இருக்கிற மக்களாக இருக்கலாம், பெரிய சபையில் இருக்கலாம். உள்ள வரும்போதே ஆவியானவர், இந்த ஆத்மா இப்படி இருக்குது, இந்த சகோதரன் இப்படி இருக்கிறார், இந்த பிள்ளை இப்படி இருக்குது, இன்னைக்கு இந்த பிள்ளையை திருப்பு, உன் வார்த்தையினால திருப்பு, இந்த வசனத்தினால திருப்பு, இந்த பாட்டினால திருப்பு. இந்த வசனத்தினால மாத்திரம் இல்லை, இந்த ஜெபத்தில் நான் கொடுக்கிற வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணு. ஒரு முறை நான் ஒரு ஆளுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது பக்கத்திலே இருந்த அந்த ஆள் கவனிச்சுட்டே இருந்தாங்க. கவனிச்சுட்டு இருக்கும்போது அவருக்கு ஜெபம் பண்ணேன். அவருக்கு ஜெபம் பண்ணும்போது நான் வேற மாதிரி ஜெபம் பண்ணேன், இவங்களுக்கு ஜெபம் பண்ணேன். முடிஞ்சவர் சொல்றாரு, பாஸ்டர் அவருக்கு ஜெபம் பண்ணமா எனக்கு ஜெபம் பண்ணலையே. நான் சொன்னேன், அவருடைய பிரச்சனை வேற, உங்க பிரச்சனை வேற. சில நேரத்தில் நம்ம அப்படிதான் எதிர்பார்க்கிறோம். ஆண்டவர் எப்பொழுதுமே நம்ம வாழ்க்கையில நம்மை திருப்புகிற இடம் எது தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தை. முதலாவது சபை, ரெண்டாவது தெரியுமா? சபைக்குள்ள வருகிற நீங்க இவ்வளவு நேரம், இந்த 1.5 மணி நேரம் வசனம் கேட்க, 1.5 மணி நேரம் ஆராதிக்கிறோம் இல்லையா? இந்த 1.5 மணி நேரத்துல உங்களை ஆண்டவர் அந்த சஞ்சலத்திலிருந்து மாற்றணும், அந்த கவலையிலிருந்து மாற்றணும், அந்த துக்கத்திலிருந்து மாற்றணும். உங்களுடைய நிலைகளிலே நான் இனிமேல் போக முடியாது அப்படின்னு நினைக்கிற அந்த இடத்துக்குள்ளே இந்த வசனமாகிய சுக்கான் உங்களை என்ன செய்யணும்? திருப்பம். நான் கர்த்தருக்கு மகிமையாக சொல்றேங்க, நான் ஜெபம் பண்ணாம பிரசங்கம் பண்ண மாட்டேன், நான் ஜெபம் பண்ணாம பிரசங்கத்தை ஆயத்தப்படுத்தவும் மாட்டேன். இதுவரைக்கும் என்னுடைய ஊழியத்தில் கர்த்தருக்கு மகிமையாக சொல்றேன், இன்னைக்கு காலையில் நான் பிரசங்கம் பண்ணோன்னா அந்த செய்தி எனக்கு வருகிற வரைக்கும் எனக்கு தூக்கத்துக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். அப்படியே தூக்கம் வர மாதிரி, முன்னெல்லாம் தூக்கம் வர மாதிரி இருந்தால் எடுத்து வண்டி எடுத்துக்கிட்டு நேராக எக்மோரில் ஒரு ஹோட்டல் இருக்குது, அங்கே உட்காந்து நல்ல ஸ்ட்ராங்காக காப்பியை குடிச்சிட்டு பிரசங்கம் ஆயத்தப்படுத்துறதுக்காகவே அங்கே போய் காப்பி குடிச்சிட்டு மறுபடியும் வந்து பிரசங்கத்தை ஆயத்தப்படுத்தி அதில் திருப்தி ஆனப்போ தான் கொஞ்ச நேரம் தூங்குவேன். இன்றைக்கும் அப்படி தான், 1 மணி வரைக்கும் தூங்கலை. அதுக்கு பிறகு நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், என்ன ஆண்டவரே 4 மணிக்கெல்லாம் எழுப்போம் ஆண்டவரே, நான் செய்திக்காக தான் தூங்கலை, என்னை 4 மணிக்கெல்லாம் எழுப்போம் ஆண்டவரே. கதறு தூக்கம் வரல எனக்கு. 4 ஆதாரம் நடத்தணும், 5வது ஆதாரம் நடத்தணும், நான் நின்று பிரசனம் பண்ணணும். வேதனையும் ஆண்டவர் பார்த்தார். ஜனங்களை நான் எழுதிக்கு வெறுமையாக அனுப்ப ஆண்டவனுக்கு இடம் கொடுக்கல. எதையாவது உலகட்டி போனோன்னு நான் ஆண்டவர் அழைக்கல. நான் தூங்கும்போது 1 மணி, ஏதாவது ஒரு ஆராதனையா பரவாயில்ல,
இனி அடுத்த ஆறாவது நடத்தணும். நான் ஆண்டவர்கிட்ட இதுதான் சொன்னேன், ஆண்டவரே இந்த வசனத்துக்காக தானே ஆண்டவரே நான் இவ்வளோ நேரம் விழிச்சிருப்பேன். இப்போ நான் தூங்க போகிறேன், எனக்கு 4 மணிக்கெல்லாம் எடுப்போம் ஆண்டவரே. எனக்கு கார் கீழே இருக்குது, இந்த காரை கொண்டு போய் இன்னொரு இடத்துல நான் நிறுத்தோம். உங்களுக்கு தெரியும், நல்ல சகோதரர் எனக்கு ரொம்ப ஹெல்ப்பாக விரும்பல் தான். ரொம்ப நான் எதிர்பார்க்கிறத விட நல்ல முறையில் செய்கிறார். நம்ம அப்பாவுக்கு நம்ம அம்மாவுக்கெல்லாம் இயேசு நாமத்துக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். காலையில் எழுப்பி நான் வந்து அதை செய்ய வேண்டியிருக்கிறேன் ஒவ்வொரு நாட்டு. இதெல்லாம் ஆண்டவரை சொன்னேன், ஆண்டவரே எனக்கு இவ்வளோ காரியம் இருக்குது, நான் தனியாக நிற்கிறேனே. ஆண்டவர் என்ன பண்ண தெரியுமா, 3:30க்கெல்லாம் எழுதி விட்டேன். நான் 3:30க்கெல்லாம் எழுதிட்டேன். நான் கீழே 3 வந்து நான் 2 லைட்டை போட்டோன்னு அவர் எழுதிட்டார். அது இப்போ தான் எனக்கு ஏன் சொல்ல தெரியுமா, தேவனுடைய வார்த்தையாகிய சுக்கான் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கலன்னா உங்கள் கப்பல் காற்றில் அங்கேயே தான் நிற்கும். இன்னைக்கு முன்னேற மாட்டீங்க, நம்முடைய வாழ்க்கையில் உயர முடியாது. எங்களுக்கெல்லாம் ஊழியர் ஐக்கிய கூட்டம் இருக்குது. நான் மாதத்துக்கு ஒரு முறை ஊழியர்களோடு பேசுகிறேன். பல ஊழியர்களோடு கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்குறேன். அவர்களுக்கு தெய்வ வார்த்தை பேசும்போதும் ஜெபம் பண்ணி தான் தேவனுடைய வார்த்தையை கொடுக்குறேன். தேவனுடைய வசனத்தினால் அவர்கள் தொடப்படுவார்கள். ஏனென்றால் அந்த தேவனுடைய வார்த்தை என்ற சுக்கான் அவர்களுக்கு கிடைக்காவிட்டால் அவர்களும் ஊழியம் செய்ய முடியாது. நான் எப்படி தெரியுமா, ஊழியர்களுக்காக எங்கேயாவது கருத்தரங்கு இருந்தால் எனக்கு சமயம் கிடைக்கும் போது அந்த ஊழியருடைய கருத்தரங்களை போய் நான் உட்காருவேன். நான் இத்தனை வருஷம் ஊழியம் செய்தாலும் எனக்கும் ஒரு செய்தி வேண்டும் அல்லவா? ஆகவே அந்த இடத்துல போய் நான் உட்கார்ந்து அன்றைக்கு ஆண்டவர் எனக்கு கொடுக்கிற சுக்கானை போன்ற வார்த்தை எது, அதை நான் கேட்கிறேன். என்னுடைய ஊழியத்தினுடைய பாதையிலே முன்னேறி போக வீசுகிறார். இந்த காலங்களிலே உங்கள் வாழ்க்கையை திருப்பி அனுப்புகிற இடம் போராட்டங்கள் மத்தியிலே, எதிர்ப்புகள் மத்தியிலே, கஷ்டங்கள் மத்தியிலே சபையாகிய தூக்கம் சுக்கம், தேவனுடைய வார்த்தையாகிய சுக்கம். சபைக்குள்ளே நான் உலாவவில்லை. இந்த சபைக்குள்ளே எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? பரிசுத்த ஆவியானவர் உலாவுகிறார். நாம் அவருடைய அந்த பிரசனத்திற்குள்ளே, அந்த ஆவியானவருக்குள்ளே சபைக்குள்ளே இருக்கிறோம். நான் உள்ளே வரும்போது ஜெபத்தோடு வருவேன். ஒவ்வொரு ஆராதனைக்குள்ளே வரும்போது ஆண்டவரே எழுந்த ஜனத்தோடு நீ பேசணும். ஆவியானவர் சபைக்குள்ளே உலாவுவார். இங்க பாருங்க, வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் 7 சபைகளை பற்றி சொல்லும்போது ஒரே வார்த்தையிலே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எபேசு சபையின் தூதனுக்கு, எபேசு சபையினுடைய தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களையும் தமது வலது கரத்திலே. இந்த 7 நட்சத்திரங்கள் யார் தெரியுமா? 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை பாருங்கள். நீ என் வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களுடைய ரகசியத்தையும், 7 பொன் குத்துகளுடைய ரகசியத்தையும் என்ன செய், எழுது. ரகசியம். 7 நட்சத்திரங்கள் என்பது ரகசியம், 7 பொன் குத்து விளக்குகள் என்பது ரகசியம். அதை எழுதுன்னு சொல்லிட்டு என்ன சொல்ற, அந்த 7 நட்சத்திரங்களும் அவர்கள் யார்? நட்சத்திரங்கள் யார்? 7 சபையினுடைய தூதர்கள் என்றார். சபையினுடைய மெய்ப்பர்கள். மெய்ப்பர்கள் யார் தெரியுமா? அவர்கள் நட்சத்திரங்களை போல கற்றுக்கிறார். அல்லேலூயா. உங்கள் நடுவிலே ஒரு நட்சத்திரத்தை போல ஆண்டவர் நிறுத்த விரும்புகிறார். அதுக்கு பிறகு அதனுடைய ரகசியம் 2வது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வாசிமா, நீ கண்ட 7 குத்து வழக்குகளும் என்னது? 7 சபை. இந்தியாவில் எத்தனை சபைகள் இருக்குதோ அத்தனை சபைகளும் பொன் குத்து விளக்குகள். அல்லேலூயா. அது குடிசையாக இருக்கலாம், அது மாடியாக இருக்கலாம், அது வீடாக இருக்கலாம், பெரிய கட்டடமாக இருக்கலாம். தேவனுடைய பார்வையில் சபை எப்படிப்பட்டது? 7 பொன் குத்து விளக்கு. இப்போ நீங்கள் 2ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா
அந்த 7 நட்சத்திரங்களை தம்முடைய கரத்தில் என்ன செய்து கொண்டு ஏன் எழுதுறார்? ஊழியக்காரனே, உனக்கு பிரச்சனை இருக்கத்தான் செய்யும், உனக்கு போராட்டம் இருக்கத்தான் செய்யும், உனக்கு நிந்தை இருக்கத்தான் செய்யும். ஆனால் உன்னை நான் எங்கே வச்சிருக்கிறேன்? ஊழியக்காரன் ஆண்டவர் எங்கே வச்சிருக்கிறேன்? உன்னுடைய கரத்தில். உலகே சொல்லுங்க, எல்லா உயிரிலையும் கர்த்தர் எங்கே வச்சிருக்கிறார்? அவர் தம்முடைய கரத்தில் வச்சிருக்கிறார். இதான் விஷயம். அடுத்தது வசமா இல்லை அதே வசனம், அதே வசனம் இல்லை. நீ மறுபடியும் வாசித்தா இதே 11 இடம். 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே, இதுதான் முக்கியம். 7 பொன் குத்துகள் மத்தியிலே என்ன செய்கிறவர்? ஊழியரை கையில் வச்சிருக்கிறார். நீங்க சபைக்குள்ள வரும்போது அவர் என்ன செய்கிறாரா? அந்த குத்து விளக்கு நடுவில் இதுதாங்க அவர் உலாவுகள் பார்த்தீங்களா? இதுதான் சுத்தம். நீங்க சபைக்குள்ள வரும்போது என்ன செய்கிறார்? அவர் இங்க உலாவிக்கிட்டே இருப்பார். நீங்க அவருடைய பிரசனத்தை அப்படியே அனுபவிக்கணும். ஹல்லேலூயா. எப்படி இந்த ஃபேன் காற்றை நீங்கள் அனுபவிக்கிறீங்களோ அது போல் அந்த தெய்வீக அந்த பிரசனத்தை என்ன செய்யணும்? அப்படியே அனுபவிக்கணும். சொல்லுவாங்க பாஸ்டர், ஆராதனைக்குள்ளே அந்த பிரசனத்தை நான் அனுபவித்தேன். 7 பொன் குத்துவின் மத்தியில் உண்டாகுகிறது. வெறும் சத்தம் இருக்கக்கூடாது. வெறும் கீபோர்டு சத்தம் அல்ல, இந்த ஃபேனுடைய சத்தம் அல்ல. தோட்டத்தில் உலாவுகிற தேவனுடைய சத்தத்தை ஆதாம் கேட்டது போல சபைக்குள்ளே வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் உலாவுகிற சத்தம் உங்க ஆவியில கேட்கணும், உங்க உள்ளத்துல கேட்கணும். அப்படி கேட்டாதான் உங்க வாழ்க்கை, உங்கள் பிரச்சனையின் நடுவிலே அது திருப்பப்படுகிறது. வேற ரூட்ல ஆண்டவர் திருப்புவார். நீ இதை பார்த்து பயந்துடாத, இதை பார்த்து நீ நொந்துடாத, இதை பார்த்து மனம் உடைஞ்சிடாத, இந்த பிரச்சனையை பார்த்து உன் வாழ்க்கையில நீ தவறான முடிவு எடுத்துடாத. இன்றைக்கு நான் உன் மத்தியில உலாவுகிறேன், இன்றைக்கு என் வசனத்தை நான் அனுப்புறேன், இன்றைக்கு ஆவியானவர் உனக்கு நான் அனுப்புறேன், என்னுடைய நட்சத்திரமாகிய ஊழியரை கொண்டு உன்னோடு கூட நான் பேசுகிறேன். இனி இந்த இடத்தை விட்டு நீ போகும்போது உன்னுடைய வாழ்க்கை திருப்பப்பட்ட ஒரு வாழ்க்கையால் கர்த்தர் மாற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? கரண்ட் இதற்கு முடித்துவோமாக. உங்கள் குடும்பம் ஒரு கப்பல். இந்த கப்பலுக்கு கடுங்காற்று வீசும், ஆனால் அதை நடத்துகிறவர்கள் யோசிக்கும்படி போகும் இடத்துக்கு கொண்டு போவதற்கு நமக்கு ஒரு நம்பிக்கையின் சுக்கானாய் கர்த்தர் சபையை வைத்திருக்கிறார். அதை வைத்துதான் இதுவரைக்கும் உங்களுடைய கிறிஸ்தவ ஜீவியம். இது மட்டும் இல்லைன்னா நம்ம கிறிஸ்தவங்களா இருக்கிறது வேஸ்ட்டுங்க. நான் ஊழியக்காரனா இருக்கிறது வேஸ்ட். ஏன்னா உலகத்தாருக்கு வருகிற பிரச்சனை தான் நமக்கு வருகிறது. புறஜாதிகளுக்கு வருகிற வியாதிகள் வருகிறது, புறஜாதிகளுக்கு வருகிற மரணங்கள் நமக்கு வருகிறது, புறஜாதிகளுக்கு வருகிற போராட்டங்கள் நமக்கு வருகிறது. ஆனால் அவர்களுக்கும் நமக்கு உள்ள வித்தியாசம் தெரியுமா? நமக்கு கிறிஸ்துவாகிய சுக்கான் இருக்கிறார், கிறிஸ்துவாகிய நங்கூரம் இருக்கிறது. ஃபாதர் பட்மன்ஸ் பாட்டில் ஒரு பாடல் வருகிறது அல்லவா? பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு என்ன செய்கிறார் இருக்கிறார். நம்ம வாழ்க்கையில என்ன வந்தாலும் பயப்படாது. யார் இருக்கிறது? இயேசு. அதில் சரணத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும். காற்று எங்க வீசும்? கப்பல் போகுது இல்லையா? கப்பலில் போய் உட்காரும்போது காற்று அப்படியே வீசும். சில நேரத்தில் தென்றல் காற்று வீசும், சில நேரத்தில் யூரோப்பியன் காற்று வீசும், சில நேரத்தில் குளிர்ந்த காற்று வீசும், சில நேரத்தில் பெரும் காற்று வீசும். அப்படி வீசும்போது மக்கள் சொல்ற, காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், எனது நங்கூரம் யாரு? அவர்தான். அல்லேலூயா. இந்த காலங்களில் கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த செய்தி கேட்ட அன்பான சகோதரனே சகோதரியே, உங்களுக்கு ஒரு நங்கூரமான இயேசு, உங்களை நடத்துவதற்கு ஒரு சுக்கான் இருக்கிறது. அது இருக்கிறது என்ற விசுவாசத்தில் இருக்கு. ஒரு நாள் நீங்கள் அதிலே உங்கள் நம்பிக்கையை இழந்துடாது. 2வது பகுதி ஒரு 5 நிமிடத்தில் சொல்லி நான் முடித்து விடுகிறேன். 107ஆம் சங்கீதம், சங்கீதம் 107. 107ஆம் சங்கீதத்தில் அங்கே சங்கீதக்காரர் சொல்றார், 23ஆம் வசனம், கப்பல் ஏறி கடல் யாத்திரை பண்ணி திரளான தண்ணீரிலே என்ன செய்கிறவர்களே? கர்த்தருடைய பிள்ளைகளை கவனியுங்க. கப்பல் ஏறி கப்பலிலே தொழில் செய்கிறார்கள்.
தொழில் செய்கிறதானே அவருடைய வாழ்க்கையிலே 25ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் கட்டளையிட பெருங்காற்று எழும்பி. கப்பல் போயிட்டே இருக்குது. கப்பலில் பிஸ்னஸ் மேன்லாம் உட்காந்துருக்கிறாங்க, தொழில் செய்கிறாங்க, தண்ணீரில் தொழில் செய்கிறாங்க, மீன் பிடிக்கிறாங்க, முத்துக்களை எடுக்க என்னென்னமா பண்ணிட்டு இருக்கிறாங்க. திடீரென்று பார்த்தால் என்ன வருகிறது? பெருங்காற்று எழும்பி அதன் அலைகள் என்ன செய்ய பண்ணுகிறது? கொந்தளிக்கப்படுகிறது. நேற்று வரைக்கும் அமைதியாய் போன வாழ்க்கை இன்றைக்கு கொந்தளிக்கிறதா? ஆகஸ்ட் வரைக்கும் சரியாய் போன உங்களுடைய குடும்பம் செப்டம்பர்ல அலைகளிக்கிறதா? பாடல்ல பாட்டு, அதுக்காக தான் அந்த பாட்டை நான் பாடுறேன். அலைமோதும் ஆழ்கடலில் அடியே நான் ஒரு ஆண்டவரே வாருமையா, என் கப்பலில் யாராயிரம் பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றோம், குடும்பத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம், பிள்ளைகளை நடத்தி கொண்டிருக்கின்றோம். பெருங்காற்று வருகிறது, என்ன செய்ய போறீங்க? அப்பதான் நீங்க ஆண்டுட்டு கேட்கணும். அந்த இடம் வரும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அதன் அலைகள் கொந்தளிக்க பண்ணி. 26 அவர்கள் ஆகாயத்தில் ஏறி ஆழங்களில் இறங்குகிறார்கள், அவர்கள் ஆத்துமா தேசத்தினால் கரைந்து போகிறது. அவருடைய ஆத்துமா என்ன செய்கிறது? சில நேரத்தில் நம்முடைய ஆத்துமா என்ன செய்யும்? பிரச்சனைகள் வரும்போது சோர்ந்து போயிடுவோம், நம்முடைய நம்பிக்கை இழந்துடும். நீங்களாகவே உங்கள் நம்பிக்கை இழந்துடாங்க, சோர்ந்து போயிடாது. ஆத்துமா கிளேசத்தினாலே கரைந்து போகிறது. 27 வெறித்தவனை போல அலைந்து. சில ஆட்கள் சொல்றாங்க பார்த்தீங்களா, பாஸ்டர் இவன் பண்ற பிரச்சனையில, இவர் பண்ற பிரச்சனையில, இவன் பண்ற பிரச்சனையில எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும்னு சொல்லுவாங்க. சிலருக்கு சொன்னது மட்டுமல்ல, பைத்தியமே பிடிச்சிடும். சிலர் சொன்னதோடு நின்றுட்டா பெட்டர், இல்லைன்னா பட்டர். புரியுதா? ஏங்க நாங்கள் அப்படி பார்த்துருக்கோம். சில நல்லா அந்த ஆட்கள் ரோட்டில் இப்போ குழம்பிட்டு போகிறான், குடிக்கார மாதிரி. நான் கூப்பிட்டு கேட்பேன், என்னங்க ஆச்சுன்னு. ஐயோ அவர் பைத்தியம் ஆயிட்டார் சார். எப்படி பைத்தியம் ஆயிட்டார்? அவன் பையன் பண்ண வேலை, அல்லது அவன் பொண்ணு பண்ண வேலை, அல்லது அவங்க சொத்தை யாராவது ஏமாற்றிருப்பாங்க, அவங்க நிலத்தை யாராவது ஏமாற்றிருப்பாங்க, அவங்க பணத்தை யாராவது ஏமாற்றிருப்பாங்க. இதையே 24 மணி நேரம் சிந்திச்சு ஐயோ என் பெண்ணும் என் மக வாழ்க்கையை இப்படி பண்ணிட்டானே, சீரழிச்சிட்டானே, என் பையன் வாழ்க்கையை இப்படி சீரழிச்சிட்டானே, நான் கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்ச இந்த ஆன்லைனில் கேட்குற உங்களை பார்த்து சொல்கிறேன், நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைத்த பணத்தை எல்லாம் ஒரு திருடன் வந்து, ஒரு ஏமாற்றுக்காரன் வந்து ஒரே நாளில் 5 நிமிஷத்தில் ஆன்லைனில் அத்தனையும் திருடிட்டு போகிறானே. வெறி பிடிக்காம என்ன ஞானமாக வரும்? வெறி பிடித்தவனை போல ஒரு பையன். அந்த என்ன கேமு? பஜ்ஜி கேமா? அது என்ன கேமு? பரவாயில்லையே, பெண்கள்லாம் சொல்றீங்களே, உங்க பிள்ளைகள்லாம் ரொம்ப ஞானமா இருக்கிறாங்க, கவனமா இருக்கிறாங்க. என்ன சாமி பேரை பாருங்க, கேமுக்கு பேர் பஜ்ஜும் சம்சாவும் போண்டாவும் இயேசுவின் நாமத்தினால. என்ன கேம்? பிள்ளைகளை வஞ்சிக்கிற கேம். அப்பா சேர்த்து வச்ச பணத்தை 15 நிமிஷத்தில் அவன் காலி பண்ணிட்டான் அந்த கேமில். அவன் அப்பா எப்படி இருக்கும்? கவனமாக இருக்கு. எப்பா பிள்ளைகளா, அப்பாவை பள்ளி தூக்கணும்னு ஏதாவது பண்ணி விட்டுரு போறீங்க. கவனமாக இருக்கு. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை. அப்போ இந்த மாதிரி சில சம்பவங்கள் நடக்கும்போது வெறி பிடித்தவனை போல மாறிடுவோம் சில நேரத்தில். அதெல்லாம் சில வாயத்தான் சொல்லுவாங்க, எனக்கு இந்த பிரச்சனை பைத்தியமே பிடிச்சிடும் போல இருக்கு. பைத்தியம் பிடிக்காம இருப்பதற்கு தான் கர்த்தர் சுக்கானை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. தேவ வார்த்தையினுடைய வல்லமையான ஒரு சுக்கானை வைத்திருக்கிறார். நாம வெறி பிடித்தவளை போல அலையக்கூடாது. சில ஆண்கள் பாருங்க, பைத்தியக்காரங்க மயில அலையலாம், திருத்துருவா அலையலாம். ஆனால் கர்த்தர் அவருடைய சுக்கானை வைத்து, அவருடைய வார்த்தையை வைத்து நம்ம பைத்தியம் பிடிக்காம ஆண்டு வச்சு
அல்லேலூயா. அதுக்காக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எங்களுக்கெல்லாம் பைத்தியம் பிடிக்கல சொல்லுங்கம்மா தைரியமா. நீங்க என்ன தெரியுமா சொல்றீங்க? எங்களை நீங்க பைத்தியம் பிடிக்க வைக்காம இருந்தா சரின்ற மாதிரி இருக்குது நீங்க பாக்குறத பார்த்தா. உங்க பைத்தியத்தை மாத்துறதுக்கு தான் பைத்தியங்களா இருக்கிற எங்களை ஆண்டவர் தெரிஞ்சுக்கிட்டார். அல்லேலூயா. நாங்கள்லாம் கிறிஸ்துவுக்குள்ள யாரு? கிறிஸ்துவுக்கு நாங்க யாரு? பைத்தியங்கள். ஏன்னா பைத்தியங்கள் எல்லாம் புத்திசாலியா மாத்துறது. அல்லேலூயா. பைபிள் தெரியுமா? மறைந்த டாக்டர் ஜஸ்டின் பிரபாகர் அந்த பாட்டை ரொம்ப அருமையாக பாடலாம். நாங்கள் கிறிஸ்துவுக்கு யாரு? நாங்கள் பைத்தியக்காரன். அதனால தான் நம்ம சில ஆட்கள் சொல்லலாம், சர்ச்சுக்கு போய் பைத்தியம், ஜோம் பண்ணுறீங்க பைத்தியம், பைபிள் வாசிக்கிறீங்க பைத்தியம், நீங்கள் திரும்ப சொல்லுங்க சினிமா பார்க்குறீங்க பைத்தியம், கிரிக்கெட்டை பார்க்குறீங்க பைத்தியம், ஊர் சுற்றுறீங்க பைத்தியம், எல்லாம் பைத்தியம். நாங்கள் யாருக்கு பைத்தியம்? அந்த பாட்டில் அப்படி தாங்க இருக்குது. அந்த பாட்டு தான் சொல்லுங்க. கர்த்தர் சித்தமான அடுத்த வாரம் அந்த பாட்டை நான் பாடுறேன். நான் கிறிஸ்துவுக்கு பைத்தியம், நீ யாருக்கு பைத்தியம்? அதில் எல்லா பைத்தியத்தினுடைய குறிப்பும் டாக்டர் ஜஸ்டின் பிரபாகர் குறிச்சு வச்சிருக்கிறார். இப்போ அந்த பாட்டெல்லாம் பாடலை. ஏன் பாடலன்னா இப்போ எல்லாம் பாடுறவங்க கிறிஸ்துவுக்கு பைத்தியமா இல்லை, உலக பைத்தியம் உள்ள வந்துருச்சு. அதனால தான் தலைமுடி மாறி போச்சு. புரியுதா உங்களுக்கு? முடி வேற மாதிரி போயிடுச்சுங்க. முக்காடு போட மாட்டேன்றாங்க, முழங்கால் போட மாட்டேன்றாங்க. ஒரு அம்மா கேட்குறேன், என்னம்மா முக்காடு போடலாம்? அதுக்கு பதிலாக தான் ஃபஸ்ட்டு மாஸ்க் கட்டிக்கிறேன். அது எங்கேருந்து நீ வசந்த கண்டுபிடிச்சேன்? கவனிங்க. 5 நிமிஷம் மேலே ஆயிடுச்சு. பேசலாம். நம்மை கர்த்தர் வெறித்தவனை போல அலைய விடுகிறார், முடிக்க விடுகிறார், அலைந்து தடுமாறுகிறார். அவருடைய ஞானமெல்லாம் என்ன செய்கிறது? சரி, அது நம்முடைய அறிவு ஒன்றும் செய்யாது, நம்முடைய ஞானம் ஒன்றும் செய்யாது. அடுத்த வருஷம் வாசிங்க. இப்போ 28. அப்பொழுது அவர்கள் தங்கள் ஆபத்திலே அவர் கர்த்தரை நோக்கி என்ன செய்கிறார்கள்? கூப்பிடுகிறார்கள். அப்பொழுது அவர்கள் தங்கள் ஆபத்திலே என்ன செய்கிறார்கள்? கர்த்தரை நோக்கி. கர்த்தருடைய பிள்ளைகளே, வாழ்க்கையிலே ஆத்துமாக்களே சித்தனால் சோர்ந்து போகிறதா? வெறித்தவனை போல மாதிரி நிலைகள் வருகிறதா? உங்கள் வாழ்க்கையினுடைய போராட்டத்திலே நீங்கள் தடுமாறுகிறீர்களா? அந்த நேரத்தில் உங்களுடைய அறிவோ, உங்களுடைய ஞானமோ, உங்களுடைய படிப்போ உங்களை காப்பாற்றாது. உங்களுடைய ஜபந்தான் உங்களை காப்பாற்றும். உங்களுடைய உபவாசம்தான் உங்களை காப்பாற்றும். மனைவியினுடைய ஜபம் புருஷனை காப்பாற்றும். புருஷனுடைய ஜபம் மனைவியை காப்பாற்றும். பிள்ளைகளுடைய ஜபம் பெற்றோரை காப்பாற்றும். பெற்றோருடைய ஜபம் பிள்ளைகளை காப்பாற்றும். பாஸ்டருடைய ஜபம் விசுவாசிகளை காப்பாற்றும். விசுவாசிகளுடைய ஜபம் பாஸ்டரை காப்பாற்றும். இப்படித்தான் கர்த்தர் அந்த லிங்கை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் உங்கள் ஆபத்தில் உங்கள் அறிவை நம்பி மோசம் போயிடாதீங்க. உங்கள் ஆபத்தில் கேசமாக இருக்கிற நேரத்தில், வெறி பிடித்தவர்கள போய் இருக்கிற நேரத்தில், ஏய் நீ என்ன பைத்தியக்காரமா ஜெபம் பண்ணிருக்கிற, அதெல்லாம் விட்டு அப்படின்னு எந்த பைத்தியக்காரன் சொன்னாலும் அதை நம்பாத. ஜெபம் பண்ணு, உபவாசம் பண்ணு. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களை அவர்களுக்கு இக்கட்டுகளுக்கு அவர் என்ன செய்கிறார்? நீங்களாக்கி விடுவிக்கிறார். 29, 30 எல்லாம் சேர்ந்து இப்போ வாசிக்கணும். கீழே உள்ளவங்க மேலே உள்ளவங்க அத்தனை பேரும் உங்க வாழ்க்கையில இப்போ வாசிங்க. கொந்தளிப்பை அமர்த்துகிறார், அதன் அலைகள் அடங்குகிறது, அமைதல் உண்டானது நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். தாங்கள் மாநில துறைமுகத்திலே அவர்கள் கொண்டு வந்து சேர்க்கிறார். அல்லேலூயா. எங்க போகணுமோ, அவன் எந்த இடத்துக்கு போக வேண்டுமோ அந்த இடத்துக்கு கொண்டு போய் யார் சேர்க்கிறது? இப்பொழுது கர்த்தர் சேர்க்கிறார். எப்போ? தங்கள் ஆபத்திலே ஞானத்தை விட்டுட்டு கர்த்தாவே கூப்பிட்டாங்க பார்த்தீங்களா? அப்பதான். அல்லேலூயா. இருக்கிறத எழுப்பிப்போமா? எல்லாம் இருக்கிறத ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலே கர்த்தாவே இந்த கப்பலிலே ஒரு சுக்கான் வேணும் ஆண்டவரே. நீரே எங்களுடைய வாழ்க்கையை நம்புகிறோமா? உங்களுடைய வசனங்கள் எங்களுக்கு சுக்கானால், ஆவியானவர் எங்களுக்கு சுக்கானால், சபைக்குள்ளே நாங்கள் வரும்போது எங்களை திருப்பி 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 எங்கள் வாழ்க்கை படகை நாங்கள் அடைய வேண்டிய இடத்துக்கு போவதற்கு, எங்கள் லக்கை அடைவதற்கு, எங்களுடைய மேன்மை அடைவதற்கு, எங்களுடைய கனத்தை அடைவதற்கு, எங்களுடைய உயர்வை அடைவதற்கு ஆண்டவரே எங்களை திருப்பி திருப்பி நடத்தும். ஆண்டவரே இந்த கரத்தில் அர்ப்பணிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே
முழுமையுள்ள பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த சகல காரியங்களையும் மறவாதே. கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். மாலை ஆராதனை இருக்கிறது.